வணக்கம். கடந்த மே 4ஆம் தேதி இளநிலை மருத்துவ படிப்பிற்கான நீட் தேர்வு எழுதி தேர்வு முடிவுகளுக்காக காத்திருக்கக்கூடிய மாணவர்களுக்கான ஒரு முக்கியமான செய்தி இது. இன்றைய செய்தித்தாளில் வந்திருக்கு பாருங்கள். மின்தடையால் பாதிக்கப்பட்ட மாணவர்கள் மறுதேர்வு கோரி வழக்கு, நீட் தேர்வு முடிவுகளை வெளியிட தடை, தேசிய தேர்வு முகமைக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு. இதுதான் செய்தி. அந்த செய்தியை விரிவாக பார்க்கலாம். மின்தடையால் பாதிக்கப்பட்ட நீட் தேர்வு மாணவர்களுக்கு மறுதேர்வு நடத்த உத்தரவிடக் கோரிய வழக்கில் நீட் தேர்வு முடிவுகளை வெளியிட தடை விதித்து தேசிய தேர்வு முகமைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. திருவள்ளூரை சேர்ந்த சாய் பிரியா, காஞ்சிபுரத்தை சேர்ந்த ஹரிஹரன் மற்றும் ராணிப்பேட்டையைச் சேர்ந்த அக்ஷயா உள்ளிட்ட 13 நீட் தேர்வு எழுதிய மாணவர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனுவில் கூறியிருப்பதாவது: தேசிய மருத்துவ ஆணையத்தின் மூலம் மே 4ஆம் தேதி மருத்துவ படிப்புக்காக நீட் நுழைவுத் தேர்வு நாடு முழுவதும் பல்வேறு மையங்களில் நடத்தப்பட்டது. இந்நிலையில் ஆவடியில் உள்ள ஸ்ரீ கேந்திரிய வித்யாலயா CRPF மையத்தில் 464 மாணவர்களுக்கு தேர்வு எழுத நுழைவுச்சீட்டு வழங்கப்பட்டது. அனைத்து சோதனைகளுக்கும் பிறகு 2 மணிக்கு தேர்வு தொடங்கிய நிலையில் 2:45 மணிக்கு தொடங்கிய கனமழை காரணமாக 3 மணியிலிருந்து 4:15 மணி வரை மின்தடை ஏற்பட்டது. தற்காலிக மின் சேவைக்காக எந்த சாதனங்களும் மையத்தில் இருப்பில் இல்லை. குறைவான வெளிச்சத்தில் தேர்வு எழுதிய நிலையில் தேர்வு மையத்துக்குள் மழைநீர் புகுந்ததால் மாற்று இடத்தில் இருந்து தேர்வு எழுத அறிவுறுத்தப்பட்டது. இதனால் மேலும் சிரமம் ஏற்பட்டது. கடுமையான சிரமத்துக்கிடையே தேர்வு எழுதிய மாணவர்களால் தங்கள் திறமையை வெளிக்காட்ட முடியவில்லை. கூடுதல் நேரம் ஒதுக்க வேண்டும் என தேர்வு மைய அதிகாரியிடம் வைக்கப்பட்ட கோரிக்கையும் நிராகரிக்கப்பட்டது. தேர்வுக்கு பின் மின்தடை காரணமாக சரியாக தேர்வு எழுத முடியவில்லை என இணையதளம் மூலமாக தேசிய தேர்வு முகமைக்கு புகார் அளிக்கப்பட்டும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. பலருடைய கனவான மருத்துவ படிப்புக்கு நடத்தப்படும் நுழைவுத் தேர்வில் சிறு குறைபாடும் மாணவர்களின் எதிர்காலத்தை பாதித்துவிடும். மின்தடை காரணமான மன அழுத்தம் மற்றும் புழுக்கத்தால் சரியாக தேர்வு எழுத முடியவில்லை, மறுதேர்வு நடத்த வேண்டும் என பலமுறை கோரிக்கை மனு அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. தேர்வில் தேர்ச்சி பெறுவதற்கான நியாயமான வாய்ப்பு மறுக்கப்பட்டதன் மூலம் அரசியலமைப்பின் 21வது பிரிவின் கீழ் அடிப்படை உரிமைகள் மீறப்பட்டுள்ளன. மறுதேர்வு எழுத மறுக்கப்படுவதன் மூலம் மாணவர்களின் எதிர்கால மருத்துவ கனவு வீணாகிறது. அதனால் வழக்கு முடியும் வரை நீட் தேர்வு முடிவுகளை வெளியிட தேசிய தேர்வு முகமைக்கு தடை விதிக்க வேண்டும். மின்தடையால் பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு மறுதேர்வு எழுத அனுமதிக்க வேண்டும். இவ்வாறு மனுவில் கூறப்பட்டிருந்தது. இந்த மனு உயர்நீதிமன்ற நீதிபதி வி. லட்சுமி நாராயணன் அவர்கள் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது மத்திய அரசு சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் ARL சுந்தரேசன் அவர்கள் மின்தடை ஏற்பட்டதா என்பது குறித்தும், அவ்வாறு மின்தடை ஏற்பட்டிருந்தால் மாணவர்களின் கோரிக்கையை பரிசீலிப்பது குறித்தும் பதிலளிக்க அவகாசம் அளிக்க வேண்டும் என தெரிவித்தார். இதையடுத்து மனுவுக்கு மத்திய அரசு பதிலளிக்க உத்தரவிட்ட நீதிபதி அதுவரை நீட் தேர்வு முடிவுகளை வெளியிட தடை விதித்து விசாரணையை ஜூன் 2ஆம் தேதிக்கு தள்ளி வைத்தார். மறுபடியும் இந்த வழக்கு விசாரணை ஜூன் 2ஆம் தேதி வர இருக்குது. அதனால் அதுக்கிடையில் இந்த நீட் தேர்வு முடிவுகள் வருவதற்கு வாய்ப்புள்ள தடை வச்சுருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த வழக்கு எப்படி போகுது, என்ன பதில் அளிக்கிறாங்க, அதை பொறுத்து தான் நம்மளுடைய நீட் தேர்வு முடிவு எப்போ வரும் அப்படிங்கிறது தெரியும். ஓகே, நம்பிக்கையோடு காத்திருப்போம். நன்றி.